நீயும் கேட்கலாம் ஊரெல்லாம் சொந்தம் கொண்டாடும் சிலரின் பேரத்தான் சரிதம் ஆழமாய் காலங்கள் போனாலும் பேசும் அது யாரென்ற முடிவு இங்கு யாரோடும் இல்லை அது நீ என்று நினைத்தால் நீ இறைவன் கை பிள்ளை புகழ் வந்தாலும் அது கூட கடனால் என்றே அவன் கிரீடத்தை தந்தானே நானும் என்றே நிலவிங்கே நீதி விளக்கென்றானாலும் இலைகள் கேட்காமல் தினம் ஒளி வீசும் தீயை நீ பகிர்ந்தாலும் ரெண்டாய் வாழும். குடும்ப சூழல் ரொம்பவே மோசமா இருக்கு, வாழ்க்கையில நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு வேதனையோட மாற்றுத்திறனாளி ஒருத்தர் வீடியோ வெளியிட்டதை பார்த்து சமூக ஆர்வலர் ஒருத்தர் அவருக்கு மளிகை கடையா அமைச்சு கொடுத்திருக்கிறது பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தனக்கு உதவி செஞ்சவரை கட்டி அணைச்சு கண்ணீர் மல்க நன்றி தெரிவிச்சிருக்காரு மாற்றுத்திறனாளி இளைஞர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவுக்குட்பட்ட தலச்சங்காடு அடுத்திருக்கக்கூடிய பண்டாரவடை பகுதியை சேர்ந்தவர் ரங்கராஜ். இவருடைய மனைவி ராஜேஸ்வரி. இந்த தம்பதியுடைய மகன் 24 வயதான மாதவன். இவரு மாற்றுத்திறனாளி. இவருடைய தாயாரான ராஜேஸ்வரியும் மாற்றுத்திறனாளி. மாதவனுடைய தந்தை கூலி வேலை தான் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. தன்னுடைய தாய் தந்தையருக்கு எதுவும் உதவ முடியாத சூழ்நிலையில தான் இருக்கிறதாகவும் ரொம்பவே ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய சூழல்ல எப்படியாச்சு தன்னுடைய தாய் தந்தையரை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு இவர் ஆசைப்பட்டிருந்திருக்காரு. ஆனா இவருடைய இயலாமை காரணமா தாய் தந்தையருக்கு உதவ முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மனம் வருந்தி இருந்திருக்காரு. தனக்கு உதவ யாரும் முன்வராத நிலையில இவர் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்திருக்காரு. மாதவன் பேசக்கூடிய இந்த வீடியோ வெளியான நிலையில இந்த வீடியோவை பார்த்த பொன்சை கிராமத்தை சேர்ந்த கேபி ராஜ் அப்படின்ற சமூக ஆர்வலர் ஒருத்தர் மாதவனுக்கு உதவுறதுக்காக முன் வந்திருக்காரு. மாதவனுடைய வீட்டுக்கு வெளியிலேயே சின்னதா ஒரு மளிகை கடையை அமைச்சு கொடுத்திருந்திருக்காரு கேபி ராஜ். இதன் மூலமா மாதவன் தன்னுடைய வாழ்வாதாரத்தை பார்த்துக்க முடியும் அப்படின்னு உணர்ந்து தன்னுடைய அறக்கட்டளை மூலமா உதவிகளை பெற்று அதை வச்சு இப்படி இங்க மளிகை கடையை அமைச்சு கொடுத்திருந்திருக்காரு. இந்த கடை திறப்பு விழாவுக்கு சமூக ஆர்வலர் கேபி ராஜும் வந்திருந்திருக்காரு. ஊர் பொதுமக்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அப்போ மாற்றுத்திறனாளி மாதவன் தனக்கு உதவி செஞ்ச சமூக ஆர்வலரை கட்டி அணைச்சு கண்ணீர் மல்க தன்னுடைய நன்றியை தெரிவிச்சிருந்திருக்காரு. தனக்கு யாருமே உதவ முன்வரல, நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்வாதாரம் மாறும் அப்படின்னு அந்த இளைஞர் நம்பிக்கை கொண்டிருந்திருக்காரு. சமூக ஆர்வலருடைய இந்த செயல் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இவருக்கு ஊர் பொதுமக்கள் எல்லாருமே பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க.